இது வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அது பற்றினா, சற்றும் எதிர்பாராத நேரத்தில் தமிழகமே அதிர்ச்ச அந்த அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த குரூப் 4 முடிவுகளை வெளியிட புதிய உத்தரவுகள் எல்லாமே பிறப்பிச்சிருக்காங்க. என்ன சார் குரூப் 4 அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள், குரூப் 4 புதிய உத்தரவு, இதை தாங்க நீங்கள் எல்லாருமே கேள்வி மேலே கேள்வி கேட்பீங்க. கண்டிப்பாக டிஎன்பிசியுடைய தேர்வர்களுக்கு சற்றும் எதிர்பாராத நேரத்தில் குரூப் 4 முடிவுகள் பார்த்திங்கன்னா இன்னும் சிறிது நேரத்தில் நாம் எதிர்பார்க்கலாங்க. ஸோ டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 18 லட்சம் தேர்வர்கள் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை எழுதிட்டு, இந்த தேர்வை எழுதிட்டு ரிசல்ட்டுக்காகவே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த 18 லட்சம் தேர்வர்களுக்கு பார்த்திங்கன்னா டிஎன்பிசி கூறுவது என்ன அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக குரூப் 4 ரிசல்ட்டில் நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றங்கள் எல்லாமே நிகழுங்க. என்ன சார் அப்படி ஒரு எதிர்பார்க்காத மாற்றங்கள் குரூப் 4 நிகழும் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா, ஒரே ஒரு மாற்றம் தான். குரூப் 4 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இந்த டைம் அப்படியே டோட்டலாக தலைகீழாக மாறப்போகுதுங்க. குரூப் 4 கட் ஆஃபும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட கம்மியாக தான் வரும். ஏன்னா குரூப் 4 நமக்கு வேக்கன்சிஸை கண்டிப்பாக கூட்ட போகிறாங்க. ஸோ இந்த 7301 வேக்கன்சிஸ்ன்றது 10,000க்கு மேற்பட்ட வேக்கன்சிஸாக மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அதனால் குரூப் 4 முடிவுகளில் மிகப்பெரிய திருப்பங்களை நாம் எதிர்பார்க்கலாங்க. ஸோ கண்டிப்பாக 100% டிஎன்பிசியுடைய தேர்வர்களுக்கு ஸோ குரூப் 4 பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். குரூப் 4 நீங்கள் எதிர்பார்க்குற அந்த அறிவிப்பு விரைவில் வர இருக்கிறது. ஸோ டிஎன்பிசி பார்த்திங்கன்னா இந்த அவங்க டிக்ளரேஷன்லேயே குறிப்பிட்ட மாதிரி வேகம் எடுக்கும் டிஎன்பிசி உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிப்ரவரியில் குரூப் 4 முடிவுகளை கொடுக்க இருக்காங்க. ஸோ டிஎன்பிசியில் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா 140 மார்க் கட் ஆஃபும், பெண்களுக்கு பார்த்திங்கன்னா 130 மார்க் கட் ஆஃபும் கண்டிப்பாக வெளியிட போகிறாங்க. ஸோ ஆனால் இப்படியே போனால் குரூப் 4 ரிசல்ட்டு உண்மையாகவே பிப்ரவரியில் வெளியாகுமா? இந்த ஒரு சந்தேகம் பார்த்திங்கன்னா தேர்வர்கள் மத்தியில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பிப்ரவரி மாதத்தில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாதுங்க. மீண்டும் சேஞ்சஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. 100% பார்த்திங்கன்னா குரூப் 4 தேர்வு முடிவுகள் பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பிப்ரவரியிலேயே வெளியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். குரூப் 4 தேர்வுகள் இந்த பிப்ரவரி மாதத்தில் 100% நமக்கு வெளியிட்டுருவாங்க. எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. கண்டிப்பாக 100% அந்த டிக்ளரேஷனில் என்ன குறிப்பிட்டிருக்காங்களோ அந்த மாதிரி பிப்ரவரி 2023 இந்த சென்ற ஆண்டோடைய குரூப் 4 தேர்வு முடிவுகள் கிட்டத்தட்ட 18 லட்சம் பேரில் பார்த்திங்கன்னா அதில் ஒரு 1 லட்சம் பேர் இல்லை 1.5 லட்சம் பேர் மட்டும்தான் தேர்ச்சி பெறுவாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். மீதி எல்லாருமே பார்த்திங்கன்னா தோல்விகள் தான். ஏன்னா இவ்வளோ பேருக்குமே பெரிய அடி. ஏன்னா வேக்கன்சிஸும் பார்த்திங்கன்னா ஏற்ற போகிறாங்க. 1:10 என்ற ரேஷியோ இல்லைனா 1:20 என்ற ரேஷியோவில் நமக்கு பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4 பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணி வாய்ப்பை கொடுக்கறதுக்கு இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். குரூப் 4 ரிசல்ட்டை பார்க்க எப்பொழுது வேண்டுமானாலும் டிஎன்பிசியில் அறிவிப்பு எல்லாமே வெளியிட போகிறாங்க. ஸோ ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமில் 165க்கு மேலேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000க்கு மேற்பட்ட நபர்கள் இருக்க போகிறதா நமக்கு சில தகவல்கள் எல்லாமே கசிஞ்சிருக்கு. ஆனால் உண்மையான தகவல் குரூப் 4 ரிசல்ட் வந்த பிறகு மட்டும்தாங்க வெளியிடுவாங்க. வேறு எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாதுங்க. ஸோ டிஎன்பிசி தேர்வர்களே கவலையே பட வேண்டாம். குரூப் 4 ரிசல்ட்டு விரைவில் உங்களை நோக்கி வந்துவிடும். கவலைப்பட வேண்டாம். ஸோ ரிசல்ட்டை பார்க்க தயாராகி கொள்ளுங்கள். ஸோ டிஎன்பிசி குரூப் 4 சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.